ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹினியா விலாக்ஸ். நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னா, ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் கிளம்பியிருக்கோம். இது வந்து சண்டே ஈவினிங், மண்டே மார்னிங் தான் மேரேஜ். நாங்கள் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடலான்னு சண்டே கிளம்பியிருக்கோம். சண்டேவுமே அவங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு, போயிட்டு வந்து தான் கிளம்புனோம். ஈவினிங் கிளம்புனோம். கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே கேக் கட் பண்ணோம். நாங்கள் எஃபி கேக்ஸில் இடையில போகிற வழியில் ஸ்டாப் பண்ணி வாங்கிட்டு இப்போ மண்டபம் ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆகிட்டு நாங்கள் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைமில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வரல. அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். அங்கே போய் எங்கள் வெல்கம் ட்ரிங்க் இந்த லெமன் ஜூஸ்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குடிச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு போய் விஷ் பண்ணிவிட்டு கவரை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பா வச்சுட்டு இருந்தோம்ல, பாப்பாவுக்கும் பசி வந்துடும்னு சாப்பிட போயிட்டோம். ஃபுட்டு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா, ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அப்புறம் கட்லெட் இருந்துச்சு, இட்லி, சாம்பார், சட்னி, சப்பாத்தி, குருமா, அப்புறம் இடியாப்பம், வெஜ் ஸ்டியூ இருந்துச்சு. அப்புறம் பலாக்காயில் பிரியாணி, அப்புறம் இது கம்பில் வந்து தயிர் சாதம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. போய் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அவங்க எல்லாம் கேக் கட் பண்ணுறதுக்காக போனாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ எடுக்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோன்னே அப்புறம் கேக் கட் பண்ண போயிட்டாங்க. போய் கேக் கட் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாமே கூட்டமாக வந்து நின்னா யார் ஃபேஸுமே கிளியராக தெரியாதுன்னு எல்லாம் பின்னாடி நிற்க சொன்னாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் கட் பண்ண சொன்னாங்க. அவங்க கேக் கட் பண்ணி அப்புறம் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஸ்ப்ரே கேக்லேயே ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்துட்டாங்க. வந்து பாப்பாவுக்கு அந்த கேக் மேலே தான் கண்ணு, அதை அப்புறம் கேட்டே இருந்தாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அவங்க அப்பா பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதை சாப்பிட்டு அப்புறம் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த வெளியில் அந்த லைட்ஸ்லாம் பார்த்து ஓடி ஓடி போகிறது, அங்கே வெளியில எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அவங்கக்கிட்ட போகிறது, இந்த சைடு அந்த சைடும் ஓடி நல்லா ஜாலியாக அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அங்கே நின்றுட்டு அவங்க அப்பா உள்ளே வரணுமா, அவங்க அப்பாவை தலையாட்டி ஆட்டி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் வரலைங்க, போய் அவங்க தட்டி கையில் தட்டி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு சுற்றி சுற்றி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வந்து எல்லோரும் ஒன்றா கிளம்பணுன்னா அவங்க கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கிளம்புனானா, அது வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அங்கே பாருங்கள், உக்கடம் லேக் வியூ சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் போச்சு இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.